எதை தொலைத்து விட்டோம்? தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7:8. காணாமற் போன ஒரு வெள்ளிக்காசை ஒரு ஸ்திரீ தேடி கண்டுபிடிப்பதை பற்றின ஓமை, வழித்தப்பி போன ஆத்துமா மீண்டும் கிறிஸ்துவினண்டை வருவதை குறித்து இயேசு கிறிஸ்து நமக்கு விளக்குவதை வாசித்திருக்கிறோம். அதே உவமையை நாம் சற்று வேறு கோணத்தில் சிந்திப்போமா? ஒரு ஸ்திரீயிடம் 10 வெள்ளிக்காசுகள் இருந்தன. அது எங்கே விழுந்தது என்று தெரியவில்லை. முன்பு 10 வெள்ளிக்காசுகளும் பூரணமாய் இருந்தன. இப்போதோ அவள் அதை தேடாமல் இருப்பாளோ? இல்லவே இல்லை. முதல் வேளையாக விளக்கை கொளுத்தி வீட்டை முழுவதும் பெருக்கி அதை கண்டுபிடித்து விடுகிறாள். இதன் நிமித்தம் அவள் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் பலவித ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். ஆவிக்குரிய உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களும் இதில் அடங்கும். நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலோ ஊழியம் செய்ய ஆரம்பித்த நாட்களிலோ நாம் தேவன் மேல் கொண்டிருந்த அன்பும் வைராக்கியமும் அதிகம். அது நிமித்தம் நாம் தேவனுக்காக செய்த காரியங்களும் அதிகமாய் இருக்கலாம். நம்மில் காணப்பட்ட ஆவிக்குரிய குணநலன்களும் பூரணமாய் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் மாறிய உங்கள் வாழ்க்கையில் ஏதோ முக்கியமான சிலவற்றை நீங்கள் தொலைத்து விட்டீர்கள். இப்போது செய்ய வேண்டியது என்ன? முதலாவது, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்க வேண்டும். தொலைந்து போன வெள்ளிக்காசை கண்டுபிடிக்க அந்த ஸ்திரீ என்னென்ன செய்தாள்? விளக்கை கொளுத்தி வீட்டை சுத்தமாக பெருக்கி வந்த குப்பையில் அதை தேடி ஆராய்ந்தாள். ஆம், நாமும் நம்முள் தொலைந்து போன ஆவிக்குரிய குணநலன்களை வேதத்தின் வெளிச்சத்தில் தான் தேட வேண்டும். நமது தவறுகளையும் குறைவுகளையும் வேதத்தின் வெளிச்சத்தில் தான் இனம் காண முடியும். அந்த வெளிச்சத்தில் உங்களை ஆராய்ந்து சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். வேதத்தின் வெளிச்சத்தில் எந்த குப்பையும் மறைந்து கொள்ள முடியாது. அந்த வேண்டாத குப்பைகளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றுங்கள். நீங்கள் தொலைத்த ஆவிக்குரிய நற்குணத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள். பிரியமானவர்கள், சற்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் சமீபத்திய செழிப்பான வாழ்வினால் தேவனோடுள்ள ஐக்கியத்தை தொலைத்து விட்டீர்களோ? தொடர் வெற்றியும் ப்ரமோஷனும் உங்கள் ஜெப நேரத்தை தொலைத்துவிட செய்ய விட்டதோ? ஊழியத்தில் பிஸியினாலும் அதிக வேலை பழுவினாலும் வேதம் வாசிக்கும் நேரத்தை தொலைத்து விட்டீர்களோ? சமுதாயத்தில் உங்கள் அந்தஸ்து உயர்ந்ததாலோ பெயர் புகழினாலோ ஏழைகளோடு உள்ள ஐக்கியத்தையும் அவர்களை விசாரிப்பதையும் தொலைத்து விட்டீர்களோ? தொலைந்தது எது என்று தொலைத்த உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே இன்றை தேடுங்கள், கண்டுபிடித்துக் கொள்வீர்கள். உங்களோடு தேவனும் உங்கள் ஐக்கியத்தில் உள்ளவர்களும் சந்தோஷப்படுவது உறுதி. ஆமென். அல்லேலூயா.